அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க. உங்களில் யாருக்காவது ஏதாவது தீராத பிரச்சனை இருக்குது, அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்க, இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி இருக்கிறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா இப்போது ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, மேலும் மனம் தைரியம் இல்லை, இதாயிடுமோ அதாயிடுமோன்னு சொல்லி ஒரே பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மன பயம் அகலவும் நோய்கள் தீரவும் காரியங்கள் வெற்றியில் முடிவதற்கும் இப்போ நான் ஒரு மெத்தடு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதை நீங்கள் இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு, ஏன் இன்றைக்கி நாம் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 22ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இருக்குதுங்க. இன்று மாலை 4:46 மேலே இந்த மூல நட்சத்திரமானது தொடங்குதுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் மூல நட்சத்திரம் இருக்கும். அதனால் சனிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் இருக்கிற நாளில் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஹனுமனோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நிறைவேறும். இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், நீங்கள் சொல்கிற இந்த மெத்தடை பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் செய்யலாமா, அசைவம் சாப்பிட்டவங்க செய்யலாமா, வேற்று மதத்தை சார்ந்தவங்க செய்யலாமா அப்படின்ட்டு. நான் இப்போ உங்களுக்கு மந்திரமோ பூஜை முறையோ சொல்ல போகிறதில்ல. அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தால் தான் ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கிரபோவை கோடு. எப்படி இந்த ரேக்கி நம்பரு ஹீலிங் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, அது மாதிரி தான் இந்த கிரபோவை நம்பர் அப்படிங்கிறது. சரிங்களா, இது ஹனுமன்ஜியோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஹீலிங் நம்பர். அதனால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த நம்பர் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்க போகிறோம். அதனால் நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த மெத்தட் ட்ரெயின் பண்ணுங்கள். ஏன்னா வேலைகள் இருந்ததுங்க போது மனசு முழுக்க சீக்கிரமாக இதை செஞ்சுட்டு போய் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் பிறகு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. முதல்ல ரெட்டுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க, யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய நோய்கள் தீரும், காரிய சித்தியாகும், மன கவலை மற்றும் பயம் நீங்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்துடுங்க. நல்லா டீப் பிரீத் எடுங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதிக்கோங்க. நான் சொல்கிறப்போ அந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். 3329035 3329035 இதுதான். இந்த நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதி முடித்த கையோட அந்த கோரிக்கை, அதாவது ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லலைன்னா கூட நீங்கள் இது ரெகுலராக பண்ணுங்கள். ஸ்விட்ச் வேர்ட் ஆகட்டும், ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும், இது போல் நம்பர் ஆகட்டும், சிம்பிள்ஸ் ஆகட்டும், எது பண்ணாலும் அந்த விசுவலைசேஷன் டெக்னிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த ரெஜிஸ்டர் ஆகிற விஷயந்தான் நாளடைவில் நிஜமாகுவதற்கும் உதவி செய்யும். அதனால் கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த நம்பரை எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். சொல்லும்போது கூட நான் எப்படி உங்களுக்கு தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். சேர்த்து சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. அதை நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். சரிங்களா, அதனால் தனித்தனியாக சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விசுவலைஸ் பண்ணிவிட்டு அதே நம்பிக்கையோடவே தூங்குங்க.
அதுவும் கார்த்திகை மாதத்தில் நமக்கு இந்த சனிக்கிழமையில் இந்த மூல நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாருமே கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, 12 மணி 1 மணின்னு எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த நம்பரை கையில் எழுதிட்டு தூங்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறியே தீரும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.